जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति की जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் 8வது சர்க்கம். இந்த சர்க்கத்தில் மந்திரிகள் ஆலோசனை பற்றி பார்க்க போகிறோம். அஷ்டம சர்க்கக. ஸ்லோகம் 1. तस्य त्वेवं प्रभावस्य धर्मज्ञस्य महात्मनः सुतार्थं तप्यमानस्य नासीद्वंशकरसुतः. இத்தனை சிறப்புகள் பெற்றிருப்பவரும் தர்மம் அறிந்தவரும் மகாத்மாவுமான தசரதரை பரம்பரையை தொடர செய்யும் புதல்வன் இல்லாத மனக்கவலை வாட்டிக் கொண்டிருந்தது. ஸ்லோகம் 2. चिन्तयानस्य तस्यैवं बुद्धिरासीन् महात्मनः सुतार्थं वाजिमेधेन किमर्थं न यजाम्यहम्. மிக பெருமனம் கொண்ட அவருக்கு இதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஒரு சமயம் பிள்ளையை பெறுவதற்காக நான் ஏன் அஸ்வமேத யாகம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் உண்டாயிற்று. ஸ்லோகம் 3. स निश्चितां मतिं कृत्वा यष्टव्यमिति बुद्धिमान् मन्त्रिभिः सह धर्मात्मा सर्वैरेव कृतात्मभिः. மிகவும் நல்ல உள்ளம் கொண்ட தூய உள்ளம் கொண்ட மந்திரிகள் அனைவருடனும் கலந்து ஆலோசித்து புத்திமானும் அறநெறியாளருமான அவர் கட்டாயம் செய்ய வேண்டியதுதான் என்ற உறுதியான முடிவு எடுத்தார். ஸ்லோகம் 4. ததோ ப்ரவீதிதம் ராஜா சுமந்திரம் மந்திரி சத்தமம் சீக்கிரமானய மே சர்வான் குரும் ஸ்தான் சபுரோஹிதான். உடனே அமைச்சர்களில் சிறந்தவரான சுமந்திரரை பார்த்து எம்முடைய எல்லா ஆச்சாரியர்களையும் புரோகிதர்களையும் விரைவில் அழைத்து வா என்று கூறினார். ஸ்லோகம் 5. தத சுமந்திரஸ்த்வரிதம் கத்வா த்வரித விக்ரமக சமயானயத் ச தான் சர்வான் சமஸ்தான் வேத பாரகான். மிகவும் விரைவாக செயலாற்றக்கூடிய சுமந்திரர் விரைவாக சென்று வேத விற்பன்னர்களான அவர்கள் அனைவரையும் கூட்டமாக அழைத்து வந்தார். ஸ்லோகம் 6, 7. சுயஜ்ஞம் வாமதேவம் சாபாலிமத காஷ்யபம் புரோஹிதம் வசிஷ்டம் ஏ சான்யே த்விஜசத்தமாக தான் பூஜயித்வா தர்மாத்மா ராஜா தசரதஸ்ததா இதம் தர்மார்த்த சகிதம் ஸ்லக்ஷ்ணம் வச்சனம் அப்ரவீதோ. சுயஞர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், குலப்புரோகிதரான வசிஷ்டர் மற்றும் அங்கு கூடியிருந்த மற்ற அந்தன சிரேஷ்டர்களையும் நன்றாக உபசரித்த பின்னர் தர்மார்த்தவான தசரதர் அறம்பொருளோடு கூடிய இந்த இனிய சொற்களை கூறினார். ஸ்லோகம் 8. மம லாலப்யமானஸ்ய புத்ரார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷ்யாமீதி மதிர்மம. புதல்வன் வேண்டும் என்று வேட்கையுடன் தவித்துக் கொண்டிருக்கும் எனக்கு நிம்மதியே இல்லை. அதனால் மகனை அடைவதற்காக சகல பாவங்களையும் போக்கக்கூடிய அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் என்று என் மனதில் படுகிறது. ஸ்லோகம் 9. ததகம் யஷ்டுமிச்சாமி சாஸ்திர திருஷ்டேன கர்மணா கதம் பிராப்ஸ்யாம் யகம் காமம் புத்திரத்ர விசாரியதாம். அதற்காக சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டுள்ள வைதிக வேள்வி சடங்குகளை செய்ய விரும்புகிறேன். நான் என்னென்ன கர்மாக்களை எந்தெந்த முறையில் செய்து எவ்வாறு என் விருப்பத்தை அடைவேன் என்பதை நீங்கள் ஆலோசித்து கூறுங்கள். ஸ்லோகம் 10. ததசாத்விதி தத்வாக்யம்
ब्राह्मणा प्रत्यपूजयन् वसिष्ठप्रमुखा सर्वे पार्थिवस्य मुखाच्युतम् ऊचुष परमप्रीता सर्वे தசரதம் வச்சக. வசிஷ்டர் முதலான எல்லா அந்தன உத்தமர்களும் மன்னரிடமிருந்து வெளிப்பட்ட சொற்களை கேட்டு மிகவும் சரி என்று ஆமோதித்தார்கள். ஸ்லோகம் 11. சரைவாசோத்தரே தீரே யஜ்ஞ பூமிர் விதீயதாம் சம்பாரா சம்பிரியந்தாம் தே துரகஷ்ய விமோச்யதாம். மிகவும் மகிழ்ச்சியடைந்த அவர்கள் அனைவரும் சரையு நதியின் வடக்கு கரையில் வேள்விச்சாலை அமைக்கப்படட்டும் என்று கூறினார்கள். தேவையான பொருட்களை சேகரம் செய்ய வேண்டும். தங்களுடைய பட்டக்குதிரை இஷ்டப்படி உலகில் சஞ்சரிப்பதற்காக அவிழ்த்து விடப்படட்டும். ஸ்லோகம் 12. சர்வதா ப்ராப்ஸ்யசே புத்ரான் அபிப்ரதாம்ஷ பார்த்திவ யஸ்ய தே தார்மிகி புத்திரியம் புத்ரார்த்தமாகதா ததஷ்டுஷ்டோ அபவத் ராஜா ஸ்ருத்வைதத் த்விஜபாஷிதம். மன்னரே, புத்திரனை பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட தர்மத்தோடு கூடிய சிந்தனை தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே எப்படியும் தாங்கள் தங்கள் விருப்பப்படி குமாரர்களை அடையத்தான் போகிறீர்கள். அந்தணர்களால் இவ்வாறு கூறப்பட்டதை கேட்டு அரசர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். ஸ்லோகம் 13. ஆமாத்யாம்ஷா ப்ரவீத்ராஜா ஹர்ஷ பர்யாகுலேக்ஷணக சம்பாரா சம்பிரியந்தாம் மே குருநாம் வச்சனாதிக. மன்னர் ஆனந்த கண்ணீர் விட்டவாறே, நம்முடைய ஆச்சாரியர்கள் கூறியபடி தேவையான பொருட்களை எல்லாம் சேகரம் செய்யுங்கள் என்று மந்திரிகளை பார்த்து கூறினார். ஸ்லோகம் 14. समर्थाधिष्ठितश्चास्वः सोपाध्यायो विमुच्यताम् सरैवाशोत्तरे तीरे यज्ञभूमिर्विधीयताम्. வீரம் மிகுந்த படை வீரர்களின் பாதுகாப்புடன் குருமார்களில் ஒருவர் உடன் செல்ல குதிரையை அவிழ்த்து விடுங்கள். சரையுவின் வடக்கு கரையில் யாக பூமியை தேர்ந்தெடுங்கள். ஸ்லோகம் 15. शान्तयशापि वर्धन्तां यथा कल्पं यथा विधि शक्य प्राप्तुमयं यज्ञः सर्वेणापि महीक्षिता. அறநூல்களில் கூறப்பட்டுள்ளபடி சாந்தி சடங்குகள் முறைப்படி செய்யப்பட வேண்டும். எல்லா அரசர்களையும் இந்த வேள்விக்கு அழைக்க வேண்டும். ஸ்லோகம் 16. नापराधो भवेत् कष्टो यद्यस्मिन् क्रतु सत्तमे छिद्रं हि मृगत्यन्तेऽत्र विद्वांसो ब्रह्मराक्षसाः. உயர்ந்ததான இந்த வேள்வியில் குற்றங்கள், குறைகள், கஷ்டங்கள் நேராவண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் விஷயமறிந்த பிரம்ம ராட்சசர்கள் இம்மாதிரியான நல்ல செயல்களில் இடைஞ்சல்கள் ஏற்படுத்துவார்கள். ஸ்லோகம் 17. நிகதஸ்ய ச யக்ஞஸ்ய சத்ய கர்த்தா விநஷ்யதி தத்யதா விதி பூர்வம் மே க்ரதுரேஷ சமாப்யதே. கர்மா சரிவர நடத்தப்படாவிட்டால் கர்த்தாவுக்கு உடனே அழிவு வந்துவிடும். ஆதலால் என்னால் தீர்மானிக்கப்பட்ட இந்த வேள்வி முறைப்படி நிறைவேறுவதற்கான ஆயத்தங்களை செய்யுங்கள். ஸ்லோகம் 18. யதா விதானம் கிரியதாம் சமர்த்தா கரணேஷ்விக ததேதி சாப்ருவன் சர்வே மந்திரின பிரதிபூஜிதாக. செயல்திறனுடைய நீங்கள் இத்தகைய சீர்மிகு செயல்களை செய்து காட்டுவதில் வல்லவர்கள். மன்னரால் புகழ்ந்துரைக்கப்பட்ட மந்திரிகள் அவ்வாறே செய்வோம் என்று பதிலளித்தார்கள். ஸ்லோகம் 19. பார்த்திவேந்திரஸ்ய தத்வாக்யம் யதா ஞப்தம் நிஷம்யதே
तथा द्विजास्ते धर्मज्ञा वर्धयन्तो नृपोत्तमम् अनुज्ञातास्ततः सर्वे पुनर्जग्मुर्यथागतम्. மாமன்னருடைய இந்த ஆணைகளை கேட்ட அறமறிந்த அந்தணர்கள் அரசரை மிகவும் புகழ்ந்தவர்களாக அவரிடம் விடை பெற்றுக் கொண்டு திரும்பி சென்றார்கள். ஸ்லோகம் 20. விசர்ஜயித்வா தான் விப்ரான் சச்சிவானிதம் அப்ரவீத் ருத்பிக்பிருபதிஷ்டோயம் யதாவத் க்ரதுராப்யதாம். அந்த அந்தணர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிய பின்னர் மந்திரிகளிடம் இவ்வாறு கூறினார். புரோகிதர்களால் கூறப்பட்டபடி இந்த வேள்வியானது முறைப்படி நடக்க வேண்டும். அவ்வாறு நடப்பதற்கு செயலாற்றலுடைய நீங்கள் எல்லோரும் சமர்த்தர்கள். ஸ்லோகம் 21. இத்யுக்த்வா நிருபசார்தூலக சச்சிவான் சமுபஸ்திதான் விசர்ஜயித்வா ஸ்வம் வேஷ்ம பிரவிவேஷ மகாத்யுதிஹி. கூடியிருந்த மந்திரிகளிடம் இவ்வாறு கூறிய அரசர் அவர்களை அனுப்பிவிட்டு முகப்பொலிவுடன் தன் அரண்மனைக்கு சென்றார். ஸ்லோகம் 22. ததः स गत्वा पत्नीर्नरेन्द्रो हृदयप्रियाः उवाच दीक्षां विशत யக்ஷேகம் சுதகாரணாத். அங்கு சென்ற தன் மனதிற்கினிய மனைவியர்களை பார்த்து, மகன் பிறக்க வேண்டும் என்பதற்காக வேள்வி நடத்தப் போகிறேன். நீங்கள் யாக தீட்சையை கைக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஸ்லோகம் 23. தாசாம் தேனாதிகாந்தேன வசனேன சுவர்ச்சசாம் முகபத்மான்ய சோபந்த பத்மானீவ ஹிமாத்யயே. அந்த மிகவும் இனிய சொற்களை கேட்டதும் நேசமிக்க அரசிகளின் தாமரையன்ன முகங்கள் பனிக்காலம் முடிந்தவுடன் வசந்த காலம் வந்ததும் மலர்ச்சியுறும் தாமரையைப் போல் மிகவும் பிரகாசம் அடைந்தன. இவ்வாறாக இந்த 8வது சர்க்கம் முடிவடைகிறது. ஜானகி காந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா. ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.